நண்பர்களை இணைத்த படகு. ஒரு விசாலமான ஏரியை ஒட்டிய 2 கிராமங்கள் இருந்தன. ஏரியின் கிழக்கு பக்கத்தில் சந்திரபுரம், மேற்கு பக்கத்தில் சூரியபுரம். பல வருடங்களுக்கு முன் சிறிய நிலத்தகராறால் ஏற்பட்ட சண்டை காலப்போக்கில் பெரிய பகையாக மாறியது. இரு கிராம மக்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் பேசாமல் இருப்பது வழக்கமாகிவிட்டது. அந்த ஏரியில் பழையதாயிருந்தாலும் வலுவான ஒரு மரப்படகு மட்டும் இருந்தது. அதை முருகன் என்ற அனுபவமிக்க வயதான படகோட்டி பராமரித்து வந்தார். அவர் இரு கிராம மக்களையும் சமமாக நேசித்தார். ஏரி எல்லோருக்கும் பொதுவானது, இந்த படகும் அப்படித்தான் என்று அவர் எப்போதும் கூறுவார். ஒரு நாள் மாலை சூரியபுரத்தில் இருந்த ஒரு சிறுமி காய்ச்சலால் மோசமாக பாதிக்கப்பட்டாள். அருகில் மருத்துவர் இல்லை. மருத்துவர் இருந்தது சந்திரபுரத்தில்தான். ஆனால் அங்கு செல்வதற்கான ஒரே வழி ஏரியை கடப்பதே. சூரியபுரம் மக்கள் தயக்கத்தில் நின்றனர். நாம் அங்கே போனால் அவர்கள் உதவுவார்களா என்ற பயம். சிலர் பகை இருந்தாலும் குழந்தையின் உயிர் முக்கியம் என்றனர். அந்த நேரத்தில் முருகன் முன்னே வந்தார். படகு யாருடையதோ அல்ல, உயிரை காப்பாற்றுவதற்காக அது உருவாக்கப்பட்டது என்றார் உறுதியுடன். அவர் உடனே படகை தயார் செய்து சிறுமியையும் அவளது பெற்றோர்களையும் ஏற்றிக்கொண்டார். இரவு நேரமாக இருந்ததால் காற்று சற்று பலமாக வீசியது. அலைகள் சிறிது உயர்ந்தன. ஆனால் முருகன் தன்னம்பிக்கையுடன் படகை ஓட்டினார். சந்திரபுரத்தை அடைந்ததும் அங்கிருந்த மக்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றனர். மருத்துவர் உடனே சிகிச்சை அளித்தார். சில நாட்களில் சிறுமி குணமடைந்தாள். இந்த சம்பவம் இரு கிராம மக்களின் மனதை உருக்கியது. நாம் ஏன் இவ்வளவு நாள் பகையாக இருந்தோம் என்று அவர்கள் சிந்தித்தனர். பின்னர் இரு கிராமங்களும் ஒன்றிணைந்து ஏரிக்கரையில் ஒரு புதிய பெரிய படகை உருவாக்கினர். அது இனி பயணத்திற்காக மட்டுமல்ல, நட்பின் அடையாளமாகவும் இருந்தது. நீதி. உயிர் மற்றும் மனிதாபிமானம் எந்த பகையை விட உயர்ந்தது இல்லை. இரக்கம் இருந்தால் பிரிவு நீங்கி நட்பு மலரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.